வணக்கம் நண்பர்களே. சவுதியில் கடந்த ஒரு வருடமாக வெளிநாட்டு ஊழியர்கள் ரெசிடென்ட் விசா மற்றும் இகாமாவில் உள்ள தொழில்முறை பெயர்களை மாற்றிக்கொள்ள விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இனி முன்பே போல் வெளிநாட்டினர் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்து தொழில்முறை பெயர்களை மாற்றிக்கொள்ள சவுதியின் தொழிலாளர் நலன் மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான அமைச்சகம் அறிவித்துள்ளது. தொழில்முறை பெயர் மாற்றம் செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அமைச்சகத்தின் இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். சவுதி அரசின் தொழில்முறை மேட்ரிக்ஸ் அமைப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட வரம்பிற்குள் உட்பட்டிருந்தால் மாற்றித்தரப்படும், இல்லையெனில் அது நிராகரிக்கப்படும். இந்த மாதிரி மேலும் பல சவுதி அரேபியா செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.